மூன்றாவது துவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நண்பகல் நேரத்திலே மஸ்ஜித் நபவிக்குள்ளே வருகிறார்கள். அபு உமாமத்துல் பாஹிலி என்ற நபித்தோழர் அமர்ந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மாலி அராக ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி கைர வக்தி ஸலாத், தொழுகை அல்லாத நேரத்திலே பள்ளியிலே ஏன் அமர்ந்திருக்கிறீர்? தொழுகைக்குரிய நேரத்தில் ஃபர்லான தொழுகைக்கு வர வேண்டியதுதான், ஃபர்ல் அல்லாத நேரத்தில் எங்க உட்கார்ந்து சம்பாதிக்க போலையா, உழைக்க போகவில்லையா என்ற துணியிலே கேட்டார்கள். ஹஜ்ரத் அபு உமாமா சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட கவலை, எனக்கு நான் கொடுத்தாக வேண்டிய கடன் சிரமம், இதனால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன், கவலையில வந்து உட்கார்ந்திருக்கேன். நான் பாருங்க, ரசூலுல்லாஹ் அதி அற்புதமான துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன். அரபியில 2 வார்த்தை இருக்கு, தமிழ்ல கவலை ஒரு வார்த்தையில முடிச்சிடலாம், அரபியில 2 வார்த்தை இருக்குது, ஹம்மு ஹுஸ்ன். ரசூலுல்லாஹ் அந்த ரெண்டு விதமான கவலையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள். பாருங்கள், ஹம்மு என்றால் என்ன, ஹுஸ்ன் என்றால் என்ன? ஹம்மு என்ற கவலைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வர வேண்டியது வந்து சேரணுமே நினைச்சு கவலைப்படுறது. 10 லட்ச ரூபாய்க்கு முதல்ல போட்டு உட்கார்ந்துருக்கோம், என்ன எதிர்பார்த்து ஒரு 2 லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும், வருமா வராதா, வேற மாதிரிலாம் யோசிக்க கூடாது, வரும் ஆனா போச்சு அந்த மாதிரிலாம் இல்லை, வருமா வராதான் கவலை, வந்து சேர வேண்டியது வருமா வராதா, இதுக்கு பெயர் ஹம். இன்னும் இருக்கிறது ஹுஸ்ன். ஹுஸ்ன் என்றால் இழந்ததை நினைத்து கவலைப்படுவது. போச்சே, அப்பமே சொன்னாங்க வாங்கி போடு, கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்குது, இப்போ எங்கேயோ போயிச்சே, எது இல்லையோ எது இழந்து போனதோ அதை நினைத்து கவலைப்படுவது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இழந்ததை வைத்து ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமின் கவலையை குர்ஆன் பதிவு செய்கிறது. இன்னி அஷ்கு இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி, நான் என் கவலையை என் ரப்பிடத்தில் முறையிடுகிறேன். ஹுஸ்ன்றாங்க ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். என்ன கவலை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு? தான் மகனை பறி கொடுத்த கவலை, இழந்துட்டாங்க. அப்ப இந்த 2 விதமான கவலையை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தருகிற உன்னிடத்திலே. வ அஊது பிக்க மினல் அஜிஸி வல் கஸ்ல், சோம்பேறித்தனம் எனக்கு வரக்கூடாது, இயலாமை நான் ஆகிவிடக் கூடாது. வஅஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்ல், கஞ்சத்தனம் என் வாழ்க்கையை எட்டி கூட பார்த்துடக்கூடாது, கோழைத்தனம் இதுவும் எனக்கு வேண்டவே வேண்டாம். வஅஊது பிக்க மின் கலபத்தி தைன் வ கஹ்ரி ரிஜால், கடன் மிகைத்து போவதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகிறேன், பிறரால் அடக்கி ஆளப்படுவதை விட்டும் பாதுகாப்பு தருகிறேன். சுதந்திரமா இருக்கணும் எல்லாருமே, யாரும் யாரையும் அடக்கக்கூடாது, யாரும் யாரையும் கடிவாளம் போட்டு நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் சுதந்திர புருஷராக இருக்க வேண்டும், பிறரிடத்திலே அடிமையை போன்று இருக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதை சொல்லி கொடுத்தாங்க ஹஜ்ரத் அபூ உமாமாக்கு. ஹஜ்ரத் அபூ உமாமா சொல்றாங்க, இந்த துவாவை நான் ஓதுனேன், அல்லாஹ் என் கடனை எல்லாம் நீக்கிட்டான், என் கவலை எல்லாம் போக்கிட்டான். இப்ப இந்த 3 துவாக்களும் நம் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத துவாக்கள். வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் எந்த விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாமின் துவாவை ஓதுங்கள், அல்லாஹ் உங்களை சாதிக்க வைப்பான், வழி செய்வான். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், உங்களுக்கு இறைவனின் முஹப்பத் வர வேண்டும், அல்லாஹ் உங்களை நேசிக்கணும், அல்லாஹ்வை நேசம் கொண்ட நேசர்களின் பிரியம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் அல்லாஹ் நேரடியாக நபிக்கு கற்றுக் கொடுத்த துவாவை ஓதுங்கள், அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலே இறைவனின் நேசத்தை தருவான். அல்லாஹ்வின் முஹப்பத் கிடைச்சா அதை விட வேற என்னங்க உலகத்துல பெருசு இருக்காக? ஏதாவது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் கவலையா, கஷ்டமா, சோகமா, துன்பமா, கடன் தொந்தரவா, இதெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே நபிகள் கற்றுக் கொடுத்த இந்த துவாவை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸ்ன் என்ற துவாவை ஓதி வாருங்கள், அல்லாஹ் அதையெல்லாம் போக்குவான். ஆக இந்த 3 முத்தான துவா